முன்னாடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பேசும்போது நாங்க வெளிப்படையா சொல்லவே இல்லையா தேமுதிக ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டு முனுசாமி அதை ஒத்துக்காது. ரெண்டு முரண்பட்ட கருத்தா இருக்கு. அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றதை எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நாங்கள் ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலைன்னா நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல. ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்க கேப்டன் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். தேர்தல் போதே நாங்க அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன், அண்ணா இன்னைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோன்னு. அப்ப அவர் சொன்னார் இன்னைக்கு வேண்டாம், தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவங்க கொடுத்தாங்க, அதுதான் நான் சொன்னேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா இப்ப வேணான்னு அவர் சொன்னதுனால அன்னைக்கு நாங்க அறிவிக்கல. அப்புறம் அவரே நாங்க எப்ப சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், யாரோ சொல்றதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாகும் அப்படின்றது தான் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லாரும் லைன்ல வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு, பிரஸ் மீட்ல ஏதோ சொல்லிட்டாரு, அதை நீங்க மனசுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு இம்மிடியட்டா அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பெருசு பண்ணல. அதனால தான் நான் சொல்றேன், இப்ப அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களா தான் சொல்லியிருக்காங்க.